கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 66வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து செபிக்க போகிறோம். 1வது வசனம், 2வது வசனம், 17வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் செபிப்போமா? எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பூமியின் குடிகள் யாவரும் ஆண்டவரே தேவனை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி கம்பீர சத்தமாய் கம்பீர சத்தமாய் ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே, உங்க நாமத்தை பூமியின் குடிகள் மகிமைப்படுத்தணும். உங்க நாமத்தை பூமியில் இருக்கிற ஜனங்கள்லாம் உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே ஏசப்பா. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஏசப்பா. இந்த நாட்கள்ல உங்க ஆவியை, உங்க வல்லமையை, உங்க அபிஷேகத்தை எல்லா ஜனங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல எல்லா முழங்கால்களும் முடங்கணும் ஆண்டவரே. நாவுகள் யாவும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்யணும் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல இந்த நாட்கள்ல பூமியில் இருக்கிற ஜனங்கள், பூமியில் இருக்கிற கொடிகள் ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் இந்த நாட்களை எல்லா ஜனங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்களை எல்லா ஜனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க வாயினால உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. மெய்யாய் தேவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார், எங்கள் ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்கள்ல காணப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. உங்க நாமம் உயர்த்தப்படணும். பூமியில் உள்ள குடிகள் மூலமாய் உங்க நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.